Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. Today we are going to see 11th Standard Accountancy Unit 8 BRS exercise number 2. So this is the problem given in your textbook, page number 172. See, from the following particulars of Kamakshi Traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. So Kamakshi Traders order bookla BRS prepare பண்ண போறோம். Date கொடுத்துட்டாங்க. See, first debit balance as per cash book. ஸோ கேஷ் புக்கோட டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக், பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் 10,500. ஸோ இப்போ கேஷ் புக்கை பேஸ் வச்சுக்க போகிறோம், பாஸ்புக்கை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா இதை தான் நம்ம செக் பண்ணணும். பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருந்தால் ஆட் பண்ணணும், பாஸ்புக்கில் அமௌண்ட்டு டிக்ரீஸில் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். சிம்பிள் கான்செப்ட். ஸோ செக் டெபாசிட்டட் இன்டு த பேங்க் அமௌண்டிங் rupees 5,500 credited by the bank. ஓகே, செக்கு டெபாசிட் பண்ணிட்டோம், பேங்க்லேயும் கிரெடிட் ஆயிருச்சு நம்மளோட அக்கௌண்ட்டில். ஓகே, ஸோ ஈக்குவல் தான். பட் என்டர்டு ட்வைஸ் இன் த கேஷ் புக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஷ் புக்கில் தப்பாக 2 தடவை இந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ 5,500 நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி கேஷ் புக்கில் டெபிட் சைட் காமிச்சிட்டோம், பாஸ்புக்லேயும் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓவர். பட் ட்வைஸ் இன் த கேஷ் புக், கேஷ் புக்கில் 2 தடவை தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ பாஸ்புக்கில் ஒரு தடவை தான் என்ட்ரு பண்ணியிருக்காங்க, பாஸ்புக்கோட பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் 5,500. ஓகே, ஸோ ஒரு தடவை தான் என்ட்ரு பண்ணணும், ஒரு தடவை பாஸ்புக்கில் என்ட்ரு பண்ணியாச்சு. பட் கேஷ் புக்கில் தவறாக 2வது தடவை என்ட்ரு பண்ணிட்டாங்க, பாஸ்புக்கில் 2வது தடவை என்ட்ரு பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ பாஸ்புக்கில் அமௌண்ட்டு டிக்ரீஸில் இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ கேஷ் புக்கில் தப்பாக 2வது தடவை என்ட்ரு பண்ணதை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 5,500 மைனஸ் ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. சரி, நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இது வந்து மைனஸ் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட், செக்ஸ் இஷ்யூட் பட் presented for payment amounting to rupees 7,000 omitted in the cash book. So here omitted, செக்கு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், பேங்க்லேயும் ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, செக்கு இஷ்யூ பண்ணால் என்ன அர்த்தம்? நம்ம பேமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். செக்கு இஷ்யூ பண்ணோடனே கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணணும். ஆனால் ஒமிட்டட் இன் த கேஷ் புக் சொல்கிறாங்க, மைனஸே பண்ணலை. ஓகே, பாஸ்புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க? பேமெண்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து 7,000 பே பண்ணியாச்சு, ஏன்னா ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்டுன்னு போட்டுட்டாங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் 7,000 மைனஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பாஸ்புக்கில் அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஆனால் கேஷ் புக்கில் அவங்க மைனஸ் பண்ணலை, பேமெண்ட் சைடு என்டரே பண்ணலை, இந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாஸ்புக்கில் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கேஷ் புக்லேயும் நம்ம இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, டிக்ரீஸ் பண்ணி காமிக்கணும். 7,000 ஆல்சோ. செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம யாருக்கோ வந்து சப்ளையருக்கோ இல்லை கிரெடிட்டார்ஸ்க்கோ செக்கு இஷ்யூ பண்ணிட்டோம், அவங்க பேங்க்கில் போட்டு பேமெண்ட்டும் வாங்கிட்டாங்க. ஓகே, நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து பே பண்ணியாச்சு. ஸோ பாஸ்புக்கில் அமௌண்ட்டு 7,000 ரெடியூஸ் ஆயிடுச்சு, ஆனால் கேஷ் புக்கில் ஒமிட் பண்ணிட்டாங்க, ரெடியூஸே பண்ணலை, அந்த டிரான்சாக்ஷனே என்ட்ரு பண்ணலை. ஸோ மைனஸ். ஓகே, ஸோ செகண்ட் இந்த டிரான்சாக்ஷன் 7,000ம் நம்ம மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், தேர்ட் டிரான்சாக்ஷன், checkbook charges debited by the bank 200 not recorded in the cash book. Okay, பேங்க் சார்ஜஸ், அதாவது சர்வீஸ் சார்ஜ் மாதிரி செக் புக்கு கொடுத்ததுக்கோ ஏதோ சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க நம்மளோட பேங்க்கு. ஸோ டெபிட்டட் பை த பேங்க், நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிட்டாங்க. டெபிட்டட்னா என்னது? வித்ட்ரா எடுத்துட்டாங்க நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து 200 rupees. யார்? பேங்க்கு. ஸோ 200 பாஸ்புக்கில் மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும்.
ஆனால் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் அவங்க ரெக்கார்ட் பண்ணலை, அப்போ மைனஸ் பண்ணலைன்னு அர்த்தம். பேங்க் சார்ஜஸ் எப்போ மைனஸ் பண்ணுவாங்க? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஓகே, ஆஃப்டர் சீயிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்போ கேஷ் புக்கில் இந்த 200ஐயும் மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். இந்த டிரான்சாக்ஷனும் மைனஸ் பண்ணணும், இதுவும் மைனஸ் பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷனும் மைனஸ் பண்ணணும். இப்போ 4th டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். Cash of 1000 deposited by a customer of the business in cash deposit machine CDM not recorded in the cash book. Again, நம்மளோட கஸ்டமர் டைரக்டாக பேங்க்கில் சிடிஎம் மூலமாக டெபாசிட் பண்ணிட்டாரு 1000 ருபீஸை. ஓகே, கேஷ் புக்கில் அதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பாஸ்புக்கில் அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் 1000 ருபீஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கேஷ் புக்கில் அதை நம்ம என்டர் பண்ணலை. ஸோ கேஷ் புக்கில் அமௌண்ட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அப்போ இப்போ பாஸ்புக்கு ஈக்குவலைஸ் பண்ணணுன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எதுக்காக இந்த ஆடு சப்ட்ராக்டு? பாஸ்புக்கில் இருக்கிற அந்த பேலன்ஸை கேஷ் புக்கில் நம்ம வர வைக்கிறோம், டேலி பண்ணுறோம், ஈக்குவலைஸ் பண்ணுறோம். அப்போ பாஸ்புக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதையே தான் கேஷ் புக்லேயும் பண்ணணும். பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் பண்ணுங்கள், பாஸ்புக்கில் டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் அகைன் ஐ எம் டெல்லிங், ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும், லாஸ்ட் டிரான்சாக்ஷனை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ் 5500, 7200 மைனஸ் 1000 மட்டும்தான் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளமை ரீட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு எது மைனஸ் எது ப்ளஸ். இதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த சொல்யூஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் வெரி ஃபியூ மினிட்ஸ். எது ப்ளஸ் எது மைனஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா ஈஸியாக அதில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டிரான்சாக்ஷன்ஸ் 5500, 7200 மைனஸ் 1000 மட்டும் ப்ளஸ். டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ ஹெட்டிங் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காமாட்சி ட்ரேடர்ஸ் as on 31st March 2018. ஓகே, அமௌண்ட்டு காலம் போட்டாச்சு. டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக் 10,500 ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ டைரெக்டாக நம்ம அவுட்டர் காலமில் 1000 ருபீஸ் எழுதிட்டோம். அதாவது கேஷ் டெபாசிட் பை எ கஸ்டமர் into the CDM பார்த்தோமா, அதை எழுதிட்டோம். ஸோ ஆட் பண்ணால் 11,500 எழுதியாச்சு. இப்போ லெஸ்ஸில் ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷன்ஸையும் செக் டெபாசிட்டட் என்டர் ட்வைஸ் இன் த பேங்க், ட்வைஸ் இன் த கேஷ் புக், சாரி 5500. தென் செக் இஷ்யூ பண்ணதை கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட்டோம், அதனால் 7000ஐயும் நம்ம மைனஸ் பண்ணுறோம். பேங்க் சார்ஜஸ் ஃபார் த செக் புக், ஓகே 200. இது எல்லாத்தையுமே எங்கே எழுதுகிறோம்? இன்னர் காலமில் எழுதுகிறோம். ஏன்னா மோர் தேன் 1 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லெஸ் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் ஓவராலாக எழுதிடலாம். ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 12,700 வருது. ஓகேவா? ஸோ again I will tell 12,700. ஓகேவா? ஸோ 11,500லேருந்து 12,700 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் அமௌண்ட்டு தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ரிவர்ஸில் 12,700லேருந்து நம்ம 11,500 மைனஸ் பண்ணணும். ஓகே, யூ ஆர் கோயிங் டு கெட் 1200. அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டிலேருந்து கம்மியாக இருக்கிற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு ஆன்சர் மைனஸில் வர மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் ஆன்சரில் மைனஸ் சிம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. 1200 மைனஸில் வரதுனால த பேலன்ஸ் இஸ் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நம்ம ஓவராக வித்ட்ரான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் மீனிங். ஸோ பேலன்ஸ் வந்து மைனஸில் வரதுனால நம்ம ஆன்சரில் பேங்க் பேலன்ஸ் as per பாஸ்புக்னு போடக்கூடாது. ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per bank statement. Okay, so this is the solution for the problem number 2. Thank you.